மதிய லஞ்சுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேச்சுலர் பசங்களுக்கெலாம் மசாலா அரைச்சி ஊற்றி கிச்சடி பண்ணியிருக்காங்க. ஒன் பாட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு வத்தல் அப்பளம் எதுனாலும் சைடிஷ்டாக வச்சு சாப்பிட்லாம். ஊறுகா கூட வச்சு சாப்பிட்லாங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்காங்க. துவரம் பருப்பு இதை நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலைங்க. இதை நம்ம உரலில் வச்சு இடித்து நச்சு போடணுங்க. போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இடிச்சுக்கிடணுங்க. நல்லா 1-2 நல்லா இடிச்சிட்டு நம்ம சாதத்தில் போட்டு தாளிக்கும்போது போட்டோம்னா சாதம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். குக்கரில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, அப்புறமா ஒரு வெங்காயங்க. இது நல்லா வதங்கவும் நம்ம இதில் கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளிங்க. 2 தக்காளி இந்த மாதிரி நீள சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நீள சைஸில் கட் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கிருங்க. உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும். உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு பல் ஒரு 10 பல் பூண்டு, காஞ்ச மிளகா ஒரு 4 மிளகா, இதையும் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாங்க. மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. மசாலாவை நல்லா ஃப்ரை ஆகணுங்க. பச்சை வாடை போகணும். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற போட்டிருக்கோங்க. கொஞ்சமாக புளிப்பு சுவைக்காண்டி கொஞ்சோண்டு ஊற்றிக்கங்க. ரொம்ப கரைக்காண்டாம். தக்காளி போட்டிருக்கோம். இப்போ 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூனுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூனு சாம்பார் பொடிங்க. இப்போ நம்ம கிச்சடி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. 1க்கு 3 வச்சுக்கோங்க. நான் நார்மலான சாதம் மாதிரி தான் எடுத்திருக்கேன். அதனால் 1க்கு 2.5 எடுத்திருக்காங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 2 டம்ளருக்கும் 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு குழகுலான்னு வேணும்னா கூட 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தழை தூவி நம்ம கிண்டி சாதத்தை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சைடு டிஷ்ஷட்டு அப்பளம் பொரிக்கலாம், வத்தல் பொரிக்கலாம். நான் வத்தல் பொரிச்சிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க ஒன் பாட் சாதம் கூட சூப்பராக இருக்குங்க. அப்படி பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். பா.